இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இதில் வந்து விபூதி பற்றி நேற்றுக்கு திருமண எட்டுக்கிறத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு விபூதி எட்டுக்கிறத பற்றி பார்ப்போம். விபூதியை வந்து திருமணம் வந்து 12 இடம், விபூதி வந்து 18 இடத்துல எட்டுக்கணுமா. விபூதி எட்டுக்கிறது 18 இடத்துல எட்டுக்கணுமா. இது வந்து எதில் இருக்குன்னா லிங்க புராணம்ன்ற புக்கில் இருக்கு. லிங்க புராணத்தில் இது இருக்கு. 18 இடத்துல எட்டுக்கணுமா. இந்த 18 இடம் எது தெரியுமா? முதல்ல விபூதியை உச்சந்தலையில் எட்டுக்கணும். கேட்டுங்க, எல்லாம் விபூதியை உச்சந்தலையில் எட்டுக்கணும். நெத்தியில் எட்டுக்கணும் 2, மார்பில் 3, தொப்புள் 4, இடது தோல் வலது தோல் 2, இடது தோல் இடது தோள்பட்டை வலது தோள்பட்டை. எத்தனை ஆச்சு? 4, 6 ஆச்சா? அப்புறம் இடது கை வலது கை, அதாவது மணிக்கட்டுக்கு கீழே இடது கை வலது கை 6. அப்புறம் இடது மணிக்கட்டு வலது மணிக்கட்டு கீழே. இதை இந்த மணிக்கட்டில் கீழ் கையில் இல்லை, திருமணம் கிடையாது, இங்கே உண்டு. இடது மணிக்கட்டு வலது மணிக்கட்டு கீழே, அந்த நம்ம கை மடங்கிறது அந்த இடம், கீழே மடங்குற இடம், அதுக்கு நடுவில் ஒரு இடம் வர ஓடுது இல்லையா? அதனால இப்போ நம்ம என்னன்னா உச்சந்தலை, நெத்தி, மார்பு 3, தொப்புள் 4, இடது தோல் வலது தோல் 6, இடது கை வலது கை 8, இடது மணிக்கட்டு வலது மணிக்கட்டு 10, இடுப்பு அதே மாதிரி இடது இடுப்பு வலது இடுப்பு, இடது இடுப்பு 11, வலது இடுப்பு 12, இடது கால் முட்டி. காலில் எல்லாம் திருமணம் கிடையாது, ஆனால் விபூதிக்கு அது இருக்கு. இடது கால் முட்டி வலது கால் முட்டி அதில் எட்டுக்கணுமா. நம்ம ரொம்ப இந்த இவாள தான் சாமியார்களை பார்க்கும்போது தான் அது தெரியும், கரெக்டாக இருக்கும். முட்டியில் எட்டுன்னு இருப்பான். முட்டியில் விபூதி நம்ம கொட்டியிருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அவங்க எட்டுன்னு இருப்பாங்க. இடது முட்டி வலது முட்டி, முதுகுக்கு கீழே அதே மாதிரி கழுத்து, முதுகுக்கு கீழ் பகுதி கழுத்து. அப்புறம் காது இருக்கு பார்த்தீங்களா, காதுக்கு பின்புறத்தில் ஒரு குழி இருக்கு பாருங்க. காதுக்கு பின்புறத்தில் இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். கரெக்டாக காதோட ஏரியா ஃபுல்லாக இது பண்ணீங்கன்னா அந்த காதுக்கு உள்ள மேல் மடக்கு இருக்கு பாருங்க, காதோட மேல் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் எட்டுக்கணும். இடது காது வலது காது ரெண்டுலேயும் காதுக்கு பின்பக்கம் உள்ள பள்ளத்தில் 2 இடம். ஆக 18 இடம். எது 18 இடம் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. உச்சந்தலை, நெத்தி, மார்பு, தொப்புள், இடது தோல் வலது தோல், இடது தோள்பட்டை வலது தோள்பட்டை, இடது கை வலது கை, அதாவது கை முட்டிக்கு கீழே இடது கை வலது கை, இடது மணிக்கட்டு வலது மணிக்கட்டு, என்ன அதாவது கை விரல் உள்ளங்கைக்கு மேலே இடது மணிக்கட்டு வலது மணிக்கட்டு, இடது இடுப்பு வலது இடுப்பு, இடது கால் முட்டி வலது கால் முட்டி, முதுகுக்கு கீழ்ப்பகுதி அதாவது கீழ் முதுகு, கழுத்து, அப்புறம் வலது காது இடது காது. ஆக 18 இடத்துல திருநீர் பூசிக்கணும். இந்த திருநீர் பூசிக்கிறதுனால ஏற்படுற நன்மைகளை பாருங்க. இறைபக்தி கூடும், செல்வம் சேரும், நல்ல குடும்பம் அமையும், நல்ல நட்பு அமையும், உடல் ஆரோக்கியமான உடல் கிடைக்கும், தகாத செயல்கள்ல இருந்து விலகி போற குணம் உண்டாகும். இதெல்லாம் தான், இதுதான் முக்கியம். நீங்க உங்களுக்கு கிடைக்க நல்லது இல்லை, தீமைகளை தவிர்க்கிறதுன்றது பெரிய விஷயம். உங்களுக்கு திருநீர் இருந்ததுன்னா தகாத செயல்கள்ல இருந்து விலகி போகிற மனம் உண்டாகிடுமா. மனசுல தொல்லைகள் விலகும், நம்மளை தேடி வர பிரச்சனைகள்லாம் கூட தானா அந்த விபூதினால நகர்ந்துடும். அது மாதிரி இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, நீங்க விபூதி எடுத்துட்டு போற வாழ்க்கை எதில் வராது. பிசாசு பில்லி சூனியம் எல்லாம் நகர்ந்துடும், ஒதுங்கிடும். அது மாதிரி எல்லாம் பெரிய நிறைய விபூதி எட்டுக்கிறதுனால அவங்க சொல்லியிருக்கிறதுனா 97 விதமான இது சொல்லியிருக்காங்க இதுல லிங்க புராணத்துல. ஆனா இதுல முக்கியமானது இதுல இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, விபூதி நீங்க தினமுட்டா பிறவா நிலை கிடைக்கும், பிறவா பெருநிலை கிடைக்கும்னு ஒரு இருக்கு. அதுதான் இது எல்லாத்துக்கும் ஆதாரம். அதுதான் உங்களுக்கு பிறவி பணியிலிருந்து உங்களுக்கு போகும். அது ஒரு முக்கியமான விஷயம். இல்லை திருமணம் இட்டுக்கிறதுல பிறவி பணி போகும், இது நீங்க விபூதி இட்டுக்கிறதுல. அப்புறம் அது மாதிரி பாத்தீங்கன்னா விபூதியை நீங்க இட்டுக்கிறது எப்படின்னா கிழக்கு பக்கம் பார்த்து உட்காந்து இட்டுக்கணும். விபூதி இட்டுக்கும் போது கிழக்கு இல்லாட்டா வடக்கு, எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். அதே மாதிரி
விபூதின்ற விபூதிக்கு வந்து ஐஸ்வர்யம்னு ஒரு பேர். விபூதின்றது ஐஸ்வர்யம், மகிமை, அது ரெண்டுக்குமே விபூதின்னு தான் பேர். விபூதியை வந்து 3 பட்டையா இட்டுக்கலாம், மொழி நெத்தியும் கட்டிக்கிட்டுக்கலாம். மொழி நெத்தியும் எப்படி இட்டுப்பீங்கன்னா, உள்ளங்கையில பொட்டிட்டு அப்படியே தேய்ச்சிக்கிறது, மொழி நெத்தியும் இட்டுக்கிறது. விபூதி அது மாதிரி இட்டுக்கும் போது கொஞ்சோண்டு வாயில போட்டுக்கணும் விபூதியை. அது மாதிரி விபூதியை நெத்தியில் இட்டுக்கும்போது திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயன்னு சொல்லி இட்டுக்கணும். இன்னொன்று பாருங்க, ராத்திரி படுக்க போகும்போது விபூதி இட்டு படுத்துக்கணும், அதுவும் இருக்கு. அது மாதிரி விபூதி இட்டுக்கும் போது ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், அதாவது கட்டை விரலையும் சுண்டு விரலையும் தவிர்த்து 3 விரல் இருக்கு இல்லையா, அந்த 3 விரலால எடுத்து உழைச்சுதான் இட்டுக்கணும். விபூதியை வெறுமையும் இட்டுக்கலாம், வெறுமையும் இட்டுக்கலாம். அது எப்போ இட்டுக்கலான்றது சொல்றேன் பாருங்க. விபூதியை வந்து 3 விரல குழைச்சி 3 விரலால அண்ணாந்து இட்டுக்கணும். விபூதி இட்டுக்கும் போது எப்பயுமே அண்ணாந்து இட்டுக்கணும். நாம இட்டுக்கும் போது நம்ம குனிஞ்சு பெருமாளுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிற மாதிரி இது பண்ணி கண்ணாடியை பார்த்து இட்டுக்கணும். விபூதிக்கு கண்ணாடி எல்லாம் தேவையில்லை, அண்ணாந்து இட்டுக்கணும். நெத்தியில 3 பட்டையா இட்டுக்கலாம். இந்த 3 பட்டையா அண்ணாந்து எதுக்கு இட்டுக்கிறதுன்னா, அந்த உங்க கையில இருந்து நீங்க இட்டுக்கும் போது உதிர்றது பார்த்தீங்களா, அந்த விபூதி வேற எங்கேயும் போகக்கூடாது, உங்க உடம்பு மேலேயே ஊந்துடணும், தரையில விழக்கூடாது. அதுதான் அதுக்கு தாற்பயம், அதுதான் அண்ணாந்து இட்டுக்கிறதுக்கான தாற்பயம். அதான் அண்ணாந்து நின்று பூசிக்கணும். அது மாதிரி விபூதியை வந்து நீங்க தண்ணியில குழைச்சி இட்டுக்கணும். உங்களுக்கு தீட்டு இருந்தா கூட விபூதி இட்டுக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. தீட்டு இருந்தா கூட விபூதி இட்டுக்கலாம், ஆனா தண்ணியில குழைக்கூடாது. வெறும் உதிரி விபூதியா எடுத்து நெத்திக்கு மட்டும் விட்டுக்கலாம். 18 இடத்துல இட்டுக்கூடாது தீட்டு இருந்ததுன்னா. ஏதோ உங்களுக்கு வீட்டுல ஒரு தீட்டு இருந்ததுன்னா நீங்க வந்து விபூதி எடுத்து நெத்தியில மட்டும் இட்டுக்கலாம், டெத்துல கூட இட்டுக்கலாம், சாவு எடுத்துன்னு போகும்போது கூட இட்டுக்கலாம். விபூதிக்கு மட்டும் அந்த இது உண்டு. விபூதியோட தாற்பயமே அதான். என்னதான் எப்படி கோடி கோடியா எப்படி வாழ்ந்தாலும் கடைசியில் பிடி சாம்பலுக்கு தான், அவ்வளவுதான். பிடி சாம்பல் தான். எப்படியாப்பட்ட மனிதனும் கடைசியில வந்து பிடி சாம்பலுக்கு வந்துருவான். இதோட தாற்பயம் தான் விபூதி. விபூதியோட தாற்பயமே அதுதான். அதனால உங்களுக்கு சாவு எடுத்துன்னு போகும்போது சாவுல இதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு விபூதிக்கு மட்டும் அது கிடையாது. விபூதி எடுத்துக்கலாம், தீட்டு கீட்டு அதெல்லாம் எடுத்துக்கலாம், ஆனா நெத்தியில மட்டும்தான் எடுக்கணும் விபூதி. அது நெத்தில வந்து கர்த்தாவுக்கு வந்து 18 இடத்துல எடுத்துக்கலாம். கர்த்தான்னா கொல்லி வைக்கிறது யாரோ அவங்க 18 இடத்துல எடுத்துக்கலாம். மற்றவங்க எல்லாம் ஒரு இடத்துல எடுத்துக்கலாம், நெத்தி மட்டும். அது மாதிரி விபூதி இட்டுக்கிறதுல உங்களுக்கு என்னன்னா, கட்டை வரலால எட்டக்கூடாது நெத்தியில. கட்டை வரலாறு எட்டுனா தீராத வியாதி, வெறும் கட்டை வரலாறு இருந்தா தெரியாத வியாதி. அதே மாதிரி ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி வரலால ஒரு விரல் எடுத்து இப்படி இட்டுக்கிறோம் இல்லையா, அதை இட்டுக்கவே கூடாது. அது வந்து உங்ககிட்ட இருக்க சம்பத்து நாசம்னு சொல்லியிருக்கான் அதுல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய செல்வம் நாசம். சம்பத்து நாசம்னா உங்களோட செல்வம் பொருள் உங்களுக்கு நீங்க உங்களோட சேர்த்து வச்சுக்க சேமிப்பெல்லாம் நாசமா இருந்தா சம்பத்து நாசம். ஆட்காட்டி வரல எட்டுக்கிறது. நடுவரல எட்டுக்கிறது வந்து மனக்கிலேசம். மனக்கிலேசம் என்ன தெரியுமா, என்னன்னு மனக்கிலேசம் கொடுத்துருக்கான். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, அது சொல்லவே கூடாது. மனக்கிலேசன்றது வந்து என்ன, நிம்மதி இல்லை, மனசுல வந்து ஒரு நிம்மதி இல்லாத தடுமாறுறது இருக்கு இல்லையா, அதுதான் நடுவரல எட்டுண்டா மனக்கிலேசம், நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை. மோதிர வரல் இருக்கு பாத்தீங்களா, மோதிர வரல எட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே கோயில் எடுத்து மோதிர வரல தான் எடுத்து பார்த்துருக்கீங்களா. மோதிர வரல எட்டுக்கிறது வாழ்வில் மகிழ்ச்சி, எப்பயுமே உங்க மனசை மகிழ்ச்சியா வச்சிருக்கிறதுக்கு. சுண்டு விரல்ல எடுத்து இட்டுக்கூடாது. சுண்டு விரல்ல எடுத்து இட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் வந்து சேரும். அங்காரக தோஷம்னு சொல்றோம். சுண்டு விரல்ல எட்டுனா அங்காரக தோஷம் வந்து சேரும். அங்காரகம்னா செவ்வாய், செவ்வாய் தோஷம் வந்து சேராதான். மோதிர விரலாலையும் கட்டை விரலாலையும் சேர்த்து எடுத்து எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஜெயிக்கிறது, ஜெயம், வெற்றியை கொடுக்கறது. ஆக இது உங்களுக்கு விபூதி இட்டுக்கிற இது இந்த இந்த அளவுல நீங்க விபூதி இட்டுக்கிறது இந்த மாதிரி இட்டுக்கலாம். விபூதியை வந்து நீங்க 18 இடத்துல இட்டுக்கும்போது குழைச்சி தான் இட்டுக்கணும். சாதாரணமா விபூதியை குழைச்சி தான், தண்ணியில குழைச்சி தான் இட்டுக்கணும்னு லிங்க புராணத்துல சொல்லியிருக்கு. இப்ப உங்களுக்கு எப்பன்னா விபூதியை வந்து சாதாரணமாவும் இட்டுக்கலாம், 18 இடத்துல இட்டுக்கும்போது குழைச்சி தான் இட்டுக்கணும், நெத்தியில் இட்டுக்கும்போது குழைச்சி தான் இட்டுக்கணும். தீட்டு இருக்கிற நேரத்துல விபூதி இட்டுக்கூடாது, ஆனா உதிரி விபூதி எடுத்து இட்டுக்கலாம். அது உண்டு. உதிரி விபூதிக்கு தடையே கிடையாது, தீட்டுல எல்லாருமே இட்டுக்கலாம்.
அவங்க வந்து அதான் தண்ணியில குழைக்கூடாது. விபூதியை வந்து தீட்டு இருந்ததுன்னா உதிரி விபூதியா எடுத்து எடுத்துக்கணும். அவ்வளவுதான். விபூதிக்கு வந்து அந்த மையம் உண்டு. விபூதியோட இதுவே சாம்பல் தான். மனுஷன் கடைசி நேரத்துல சாம்பல் தான். எவ்வளவு பெரிய பேர்பட்ட மனுஷனுக்கும் சாம்பல் தான் கடைசி முடிவு அப்படின்றத காட்டுறதுக்கான தத்துவம் தான் விபூதி. தேங்க்யூ.